இன்னும் ஒரு ஜென்மங்கள் அப்படின்னு தளபதி வந்து பூவே உனக்காக கிளைமேக்ஸில் வந்து பேக்கை தூக்கி அப்படியே தோளில் மாட்டிட்டு போவார். அப்போ அது ஒரு திரை காவியமாக பட்டுச்சு. அதே இன்னைக்கு பிரதீப் வந்து தன்னோட காதலியை வந்து வேற ஒரு தன்னோட சேர்த்து வைக்கிறது, கல்யாணம் பண்ணிட்டு சேர்த்து வைக்கிறது ரொம்ப கன்றாவியாக இருக்குது. என்ன கான்செப்ட் இது அப்படின்னு சொல்லி எல்லாம் கதறாங்க எல்லா பக்கமும். இவ்வளோ கதறலை தாண்டியும் படம் 65 கோடி தாண்டி போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 100 கோடி கிளப்பு, 4வது 100 கோடி, 400 கோடி கையில் கிளப்பு வச்சுருக்காரு அந்த ஸ்ட்ரைட்டில். இதை அடித்து நவுத்தணும்னா விக்னேஷ் சிவன் மட்டும் தான் ஸ்டாப் பண்ண முடியும். ஆனால் எல்லைக்கே ட்ரெய்லரும் நல்லா இருக்கிறதுனால 500 கோடிக்கு பக்கம் போக வாய்ப்பு இருக்குது. எதை தொட்டதெல்லாம் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி பிரதீப் அடித்து நவுத்திட்டு போயிட்டே இருக்கிறாரு. தாலிக்கு எந்த மரியாதையும் கிடையாது, தாலிக்கு பின்னால் இருந்த பொண்ணோட ஃபீலிங்ஸுக்கு தான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப் பேசுகிறாரு. ஸோ இது என்னப்பா இதெல்லாம் வந்து கலாச்சார சீரழிவு அப்படின்னு சொல்லிட்டு கதறாங்க நெட்டில் பூரா. 20 வருஷத்துக்கு முன்னாடியே அலைப்பாயுதல் மணிரத்னம் கழட்டி தாலியை ஆணியில் மாட்டிட்டார். அப்போ வராது தான் சோஃபா, நீங்கள் சங்கின்னு சொல்கிறீங்க அவரே கழட்டி மாட்டிட்டார். இன்றைக்கி அதை சொல்லும்போது ஒத்துக்க முடியல. ப்ராப்ளம் என்னென்னா இன்றைக்கி ஜென்சி கிட்ஸுக்கும் 2K கிட்ஸுக்கும் ஏதோ விஷயத்தை ப்ரெசென்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பண்ணும்போது அதை எடுக்கிறது 90s கிட்ஸ் தான். உண்மையாக நம்மளோட ஃபீலிங்ஸ் வந்து வெறும் இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட்டு, ஃபேஸ்புக் மட்டும்தான் நினச்சிட்டு இருக்கோம். அது கிடையாது. அதை தாண்டின ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. வாழ்வியல் முறையே வேறு. ஸோ அதை எடுக்கணும்னா வெற்றிமாறன் சொன்ன மாதிரி ஜென்சி கிட்லேருந்து தான் ஒருத்தன் பிறந்து வரணும் அப்படிங்கிறது புரியுது. சாய் வெங்கரோட 5 பாட்டுமே சூப்பராக இருந்தது. பட் ஆனால் 5 பாட்டும் ஒரே ஆள் ஒரே பாட்டு மாதிரி தான் இருந்தது. ஃபாஸ்ட் பீட் ஒரு மாதிரி ராவண அடிச்சு நிறுத்துறாரு. இதே கொஞ்சம் சோகமாக ரொமான்டிக்காக பண்ணணுன்னா ராவண அப்படியே போகிறாரு. இதே கடைசியில் கிளைமேக்ஸில் பதிலாக அப்படியே ஃபுல் சோகத்தோட எக்ஸ்ட்ரீம் எப்படின்னா ராவண அப்படியே ஜவாப் படிப்பாங்கல்ல காரப்படையில், அது மாதிரி பாட்டோட வேரியேஷன் மாறிட்டே இருக்குது. வாய்ஸ் மாறி தவிர பாம்பு எடுத்து வெளியோட மாட்டேங்கிறங்கிற மாதிரி வேறு எந்த வாய்ஸ் வரல. பால் டப்பாவோட ரேப் நல்லா இருந்துச்சு. நடுவில் அவரை மட்டும் ஆட் பண்ணி கொஞ்சம் வெரைட்டிஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி பெரிய சினிமாட்டோகிராஃபி விஷுவலாக வந்து 90ஸில் பார்த்து அதே எஃபெக்டில் இருந்தது. இம்ப்ரெசிவாக இல்லை. எடிட்டிங் பெருசாக எனக்கு ஒன்றும் பெரிய எஃபெக்ட் இல்லை. இது ட்ரெஸ்ஸு சொல்லவே வேண்டாம், மேக்கப் இதில் எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணல. கண்டென்ட் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி சேர்ந்துருக்காங்க. சரத்குமார் அடடா அல்வா துண்டு இடுப்பு அப்படிங்கிற மாதிரி அவர் பாடிக்கிறார். 73 வயசு ஆள் 63 வயசாக காட்டின 40 வயசு ஆளுன்னு சொன்னால் கூட நம்பலாம். அந்த மாதிரி இருந்தது. நல்ல பர்ஃபார்மன்ஸு. படம் பூரா அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க அவரோட கேரக்டரை. ரோஹிணி அங்கங்கே வந்தாலும் செமையாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. த்ரூ அவுட் பிரதீப்புடைய சில விஷயங்கள் எப்போவும் ஒரு சில மேனரிசம்லாம் பண்ணுவார். ஜிம் கேரியெல்லாம் கலந்து எஸ்டேஸ்வரெல்லாம் கலந்து அது எப்போவும் ரசிக்கும்படியாக இருக்கும். பட் இந்த தடவை அது வேணும்னே பண்ண மாதிரி இருந்தது. இப்படிலாம் பண்ணும்போது வந்து அது முன்ன ரசிக்கிற மாதிரி இப்போ ரசிக்க முடியல அப்படிங்கிறது தான் ஒரு கான்செப்ட்டு. அதை தாண்டி கலாச்சார சீரழிப்பா நீ அனுப்பியும் பொண்டாட்டின்னு கேட்டால் சந்திரபாபு கூட தன்னோட முதலிரவு அணிக்கு மனைவியே காதலனோடு அனுப்பிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் நடக்க தான் செய்யுது. ஸோ பல வருஷங்களாக நடந்துட்டுருக்கு. இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க எடுத்துருக்காங்க, அவ்வளோதான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இது உளவியலாக நிறையா பேச வேண்டியிருக்கும். இந்த படம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததா இல்லையாங்கிறதையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன பிடிச்சிருந்துங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கள்.